தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதிர்ஷ்டம் என்பது என்னங்க? எதிர்பாராத விதமாக லாட்டரியோ புதையிலோ அந்த மாதிரி கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோங்க. அதிர்ஷ்டம் அப்படின்னா அது இஷ்டம். அதுக்கு இஷ்டமாக இருந்தால் நம்மக்கிட்ட வருங்க, அதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்மக்கிட்ட வராதுங்க. இப்போ அதுக்கு நமக்கு ரொம்ப தூரங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது போலங்க அதிர்ஷ்டம் என்பது இது மட்டுமல்ல, அது ஒரு குணம், கிடைக்கும் வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளணுங்க. இது மாதிரி நம்மளுடைய திறமைகள் அதில் காட்டணுங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த வாய்ப்பு நல்ல விதமாக பயன்படுத்திக்கோணுங்க. பயன்படுத்தி அதை பிடிச்சி போட்டு அப்படியே ஏறி வந்துக்கோணுங்க மேலே. அதை விட்டு போட்டு அப்புறம் தவறான வழியில் போயிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒரு பிறவி காலம் முடிகிறதுக்குள்ளாக ஒரு மனிதனுக்கு 3 முறை அதிர்ஷ்டங்கள் ஆகப்பட்டது இறைவன் கொடுப்பாருங்களாமா. அதை நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்கோணுங்க. பயன்படுத்தி முன்னுக்கு வர வழி பார்க்கணுங்க. புரியுதுங்களா? சமாளித்து கொண்டு வரணுங்க. சும்மா சாதாரணமான ஒரு இடத்துக்கு வந்துட முடியாதுங்க. புரியுதுங்களா? அதுபோல் அந்த கஷ்டத்தின் மூலியமாக வெளியே வரும்பொழுது தான் தனக்குரிய நன்மையும் ஒன்றையும் எடுத்துக்கொண்டு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு தப்பு பண்ணாமல் வாழ்கிற ஒரு நிலைகள் கொடுக்குமா. எந்த கஷ்ட காலங்களை கடந்து வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற ஒரு நிலைகளை அடைஞ்சு போடலாங்க. புரியுங்களா? அதிர்ஷ்டம்ன்றது தானாக வராதுங்க. நம்ம உழைச்சி நம்ம உழைப்புக்கு உண்டான ஊதியமாக அதை நம்ம பார்க்கணுங்க. பார்த்து போட்டு நம்ம வளர்ச்சியாகப்பட்டது நல்லா இருக்கணுங்க. இது மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டுங்க. நன்றி, வணக்கங்க.